PlayStation 2 வந்து அந்த பல்லாவரஞ்சதில் போட்டு ஒருத்தர் வித்துட்டு இருந்தார். ஸோ ஜாய்ஸ்டிக்கு அந்த பவர் கேபிள் என்ன செட்டாக இருக்கோ எடுத்துக்கோப்பா, இந்த காசு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார். அவர் கடையிலேயே ப்ரொஜெக்டர் இருந்துச்சுங்க, கொஞ்சம் பழைய மாடல் போல். பின்னெல்லாம் பார்த்தீங்களா, இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தானாமா. ஸோ நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் காட்டினாருங்க. பார்த்தோன்னே ஒரே ஷாக்கிங்கு. ஏன்னா லேப்டாப் சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் ஏஸோட லேப்டாப்பு 12 GB கிட்ட ஸ்டோரேஜ் ஆமாம், 1 GB ரேம் ஆமாம். இந்த வாரத்தில் PlayStation தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் சிறுத்தையை சுரண்டி பார்க்க. ஸோ எனக்கும் PlayStation வாங்கணும், அதிலாச்சும் கேம் விளாண்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதனால் இன்றைக்கி நம்ம பல்லாவரம் இருந்துக்கு போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 ஆகுது. ஸோ காலையிலே போனால் தான் நிறைய பொருட்கள் கிடைக்கும், இல்லைனா விற்றுரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் நிறைய பொருட்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவனுக்கு அதையும் வாங்கிடலாம். பின் குறிப்பு, இந்த வீடியோட டைட்டிலு, அதுக்கப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கட்டப்பை PS5 மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது வந்து நான் யாரையும் டார்கெட் பண்ணல, நம்ம அண்ணன் மேலே போய் ஒரு பழியை போட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சார்காஸ்மாக தான் வச்சுருக்கிறேன். மற்றபடி யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறிட்டே இருக்குது. இருந்தாலும் இங்கே காலையிலே கூட்டம் பார்த்தீங்கன்னா அலமோதி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை போல் நிறைய பேர் காலையிலேயே பொருள் வாங்க வந்திருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், லாரிலலாம் போட்டு அள்ளிட்டு இருக்காங்க. சரின்ட்டு ஒரு கடைக்கு போனோன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ளூடூத் வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் கம்மி விலையில் எடுத்தாங்க அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் உள்ளே தண்ணி போயிட்டு ரிப்பேர் ஆனது அப்படி தான் கிடக்கும் போல். இதெல்லாம் எடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி டிவைஸோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக விட்றாங்க, ஆனால் குவாலிட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டுறாங்க. இது புதுசாக வாங்கினாலே ரேட்டு வந்து ஒரு 300 400 தான் இருக்கும். ஆனால் ஒரு மாதம் கூட நிற்க மாட்டேங்குது. அதிகபட்சம் போனால் 3 மாதம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால தான் இந்த மாதிரி பழைய எறும்பு கடை பல்லாவரஞ்சதுலாம் இந்த மாதிரி FM ரேடியா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் நிறைய கொட்டி கிடக்குது. ஸோ வாங்குறீங்க, ஒரு நல்ல காசு போட்டு சாம்சங்கு, சோனி இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஆனதுன்னா கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும், நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு குட்டி PlayStation ஒன்று மாட்டிச்சு. இது வந்து ஆதி காலத்தோடது, இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகாமல் என்னன்னு தெரில. இதுக்கு வந்து 12 வோல்ட் இன்புட் சப்ளை கொடுக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா மானிட்டரில் இல்லைனா டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த VGA கேபிள் கொடுத்துருப்பாங்க. திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரேம் ஸ்லாட் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரேம் ஸ்லாட்டை தான் நம்ம கேமெல்லாம் ஏற்றி இதில் போட்டு ஜாய்ஸ்டிக் மாற்றி விளாடுவாங்க. நான் விளாண்டு பார்த்தது கிடையாது, சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் இதுவும் ஒன்று வாங்கியாச்சு. ஏன்னா இதுக்கான ரேம் ஸ்லாட் வந்து வீட்டில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிவைஸ் நான் ரீஸ்டோரேஷன் பண்ணியிருப்பேன், அதுக்கான ரேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அதை போட்டுக்கலான்னு அது ஒன்று. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா, இதுவும் PlayStation மாதிரி தான். இதை யாரோ செட்டோட தூக்கிட்டு வந்து பல்லாவரஞ்சதில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட் மாற்றணும். 2 ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்களா, அதில் அந்த பெரிய ஜாய்ஸ்டிக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட் மாற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேம் ஸ்லாட் வந்து மெமரி கார்டு மாதிரி தான். அதோட நேம் என்னன்னு தெரியல, நான் வந்து சும்மா அந்த ரேம் ஸ்லாட்னு சொல்கிறேன். அது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு 100 MB 200 MB 300 MB இந்த மாதிரி இருக்கும். அதில் தான் கேம் ஏற்றிட்டு வந்து அதை வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கில் போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேமிங் PlayStationல பார்த்தீங்கன்னா துப்பாக்கிலாம் கொடுத்துருக்காங்க. நான் சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் விளாண்டு பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து இந்த கலைஞர் டிவி இருக்கும், அதில் வந்து பஸ்ஸு கேமு, கட்டஞ்சேக்கிற கேமு, அதைத்தான் நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், பட் விளாண்டு பார்த்தது கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் இதில் விளாண்டுருக்கீங்க, எத்தனை பேர் கலைஞர் டிவியில் கேம் விளாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா லெனோவோ ஃபோன் ஒன்று மாட்டுச்சு. இதில் வந்து டேமேஜ் எதுவும் இல்லை, டிஸ்பிளே கொண்டு உடையாமல் இருக்குது. அதுக்கு மேலே டெம்பர் கிளாஸும் போட்டிருக்காங்க. திறந்து பார்த்தோம்னா தண்ணி போயிருந்துச்சு. நான் சொன்னேன்ல கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்ட்டு, காலையிலே மழை பெஞ்சிச்சு போல், அதனால் உள்ளே தண்ணி போயிருக்கு. அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட்டு, மெமரி கார்டு ஸ்லாட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃபோனில் போட்டிருக்க ஸ்க்ரூ கூட யாருமே கழட்டல போல். ஸோ அப்படியே புதுசாக இருந்துச்சு. ஆனால் என்ன, பேட்ரி மட்டும் தான் இல்லை. ரேட்டை வந்து 500 சொன்னாங்க. நான் வந்து ஒரு பேரம் பேசி ஒரு 200 வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் ஃபோன் மாட்டுச்சு. நான் போன வாரம் தான் நம்ம ஒரு ஆப்பிள் ஃபோன் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணோம். இந்த வாரம் ஒன்று மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உள்ள க்ரீன் கலரில் தெரியுது. என்னடா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே அங்கே திருப்பி பார்த்தாங்க. அப்புறம் அந்த பட்டன்லாம் அமைக்க பார்த்தோன்னா அமைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து டெமோ ஃபோன் போல். ஏன்னா உள்ள பார்ட்ஸே காணும், இது ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஆப்பிளில் வந்து நான் டெமோ ஃபோன் பார்த்தது கிடையாது. இதில் ஒரிஜினல் ஃபோனுக்கான அட்ரஸ் எதுவுமே கிடையாது. பார்க்குறதுக்கு அப்படியே டெமோ ஃபோன் மாதிரியே இருந்துச்சு. கடைக்கார்ட்ட கேட்டேன், இது ஒரிஜினல் ஃபோனா டெமோ ஃபோனான்ட்டு. அதெல்லாம் தெரியாதுப்பா, ரேட்டு வந்து 1200 அப்படி சொன்னார்.
சரி வேண்டாம் எதுக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கடையில் வந்து நிறைய ஃபோன் கிடஞ்சி, உடஞ்சி போன ஃபோனு, அந்த ஃபோன் இந்த ஃபோனுன்னு சொல்லிட்டு. பட் அந்த லெனோவா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் சின்ன வயசுல யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் இங்கேருந்து அந்த லெனோவா ஃபோனை மட்டும் தான் வாங்கிட்டேன். அதே கடையில் ஒரு சாக்கு பையில் பார்த்தீங்கன்னா நிறைய கீபோர்டை போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா சைடில் பென்ட்ரைவ் சொல்கிற மாதிரி அந்த யூஎஸ்பி போர்ட்லாம் இருக்குது. இது என்ன கேமிங் கீபோர்டா இல்லை வேறு என்னமான்னு தெரில, டிசைனாக கொடுத்துருந்தாங்க. உள்ள லைட் நிறையா இருக்கும் போல். அதுக்கப்புறம் இன்னொரு லேப்டாப் மாட்டுச்சு. இந்த லேப்டாப் பார்த்தீங்களா மெட்டல் பாடியில் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் லேப்டாப்போட டிசைன் எப்படி இருக்குது அதே போல் தான் இருந்துச்சு. ரேட்டு வந்து 4500 சொல்கிறாங்க. இது ஒர்க் ஆகுமா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ரேட்டு எவ்வளோ வேணா வாங்கிட்டு போ அப்படின்ட்டு இருந்தார். சரின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே உடஞ்சிருக்குங்க. சைடில் வந்து கிராக் போட்டிருக்கு. ஸோ இது வந்து தொசிஃபா, அதாவது அவங்க வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு மெமரி கார்டெலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களே அந்த கம்பெனியோட லேப்டாப்பு. இதுக்கெல்லாம் டிஸ்பிளே கிடைக்குமா என்ன ஏதுன்ட்டு நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த கீபோர்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிசைனாக இருக்குது. ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் சொல்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு சொன்னால் கூட நம்ம எடுத்து மானிட்டரை மாற்றி இதை ஒர்க்காக வைக்கலாம். பட் ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால சும்மா அப்படியே பார்த்துட்டு சரி இருக்கட்டும் தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு வந்துட்டேன். கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சுல, அதனால் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சாமி பாட்டு சீடிலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சிடி கேசட்டு புக்கு, இது புக்கா என்ன பேர் என்னன்னு தெரில. பட் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இருக்கும். உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் கேப் கப்பாக இருக்கும். அதில் வந்து சிடியை வந்து சொருகி வச்சுருப்பாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே ஒரு மெமரிஸ். உள்ளே என்னென்ன படம் இருக்குது சிடியில் போட்டு பார்க்கலாம். வடிவேல் காமெடி தனியாக, பென்டன் மூவி, அதுக்கப்புறம் கார்ட்டூன் மூவி, சுட்டி டிவியில் வர்ற இந்த டோரா கதைகள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சிடியெலாம் எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து பல்லாவரஞ்சில் இதை பார்த்தனா சார், அப்போ திடீர்னு ஒரு குட்டி ஞாபகம், சார் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி தான் சின்ன வயசில் சிடிலாம் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு. இந்த சிடி புக்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பழைய படங்கள், வின்னர் படம், அந்த மாதிரி படம், அதுக்கப்புறம் ஹாலிவுட் படம் தான் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ நாங்களும் இந்த மாதிரி தான் வச்சு பார்த்துட்ருப்போம் நானும் எங்கள் தம்பியெல்லாம். சின்ன வயசு மெமரிஸ் வந்துச்சு. சரின்ட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த கடை கிளம்பியாச்சு. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து எஃப்எம் ரேடியோவாக குமிச்சு போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வரிசையில் நின்றுருந்தாங்க. இந்த கடையில் எனக்கு ஒரு நிக்கான் கேமரா மாட்டுச்சு. இது கொஞ்சம் புது டிசைனில் இருக்கும். ஏன்னா டச் ஃபோன் வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. செம்ம டிமாண்டில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டிவைஸுங்க. இது என்ன ஹார்ட் டிஸ்கா இல்லை வேறு என்னன்னு தெரில. இந்த மைக்ரோ யூஎஸ்பி பின்னு போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்னால் நமக்கு சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, இத்தனை ஜிபி இத்தனை எம்பின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இது என்ன டிவைஸ்னே புரியலை. அந்த கடையில் நான் மட்டும்தான் அங்கே வயசு பையன். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வயசான தாத்தாவாக இருந்தாங்க. எப்பா இதெல்லாம் எங்கள் காலத்தில் யூஸ் பண்ணோம், இதெல்லாம் ஒளியும் போடுவாங்க, அது போடுவாங்க, இது போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன சரிகம கார்வான வந்திருக்கு, எங்கள் பழங்காலத்து டிசைனை பார்த்துருக்கியா, இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். சரின்னு கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அப்புறம் அந்த கடையிலேருந்து மூவ் ஆகிட்டேன். இந்த கடையிலேருந்து நான் நிக்கான் கேமரா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இழுத்து விட்டா கேமரா மூடிக்கும், மேலே தூக்கி விட்டா கேமரா திறக்கும், அந்த மாதிரி டிசைனு. இது வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். என்ன ஃபிசிக்கல் டேமேஜ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே மட்டும்தான் உடஞ்சிருக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ளே மூடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. சரி எதுக்கும் ஒர்க்காக வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதை 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அடுத்து ஒரு கடையில் பழங்காலத்து வாட்சாக போட்டு கொட்டி குமிச்சு போட்டிருந்தாங்க. எனக்கு வாட்ச் வாங்க வரல. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் இந்த மாதிரி கேரளாவில் இருக்கேன், என்னால் சென்னைக்கெலாம் வர முடியாது, எனக்கு வாட்ச் தேவைப்படுது, அதனால் நீங்கள் எடுத்து கொரியரில் அனுப்பி விட்றீங்களான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து வீடியோ கால்லேயே உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அதை அப்படியே கொரியரில் அனுப்பிவிட்டாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப தூரத்து ஊரில் இருக்கீங்க, உங்களால் பல்லாவரம் சந்தைக்கு வர முடியாது, ஆனால் ஏதாச்சும் பொருள் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனலை கொடுத்துருக்கேன். அதில் வந்து நான் அப்டேட் ரிலீஸ் பண்ணுவேன், என்னைக்கு நான் பல்லாவரம் சந்தைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அது மூலமாக எனக்கு டிஎம் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ அவருக்கான வாட்சை வாங்கிட்டு நம்ம அந்த கடையிலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த கடை தாங்க ரொம்பவே டிமாண்டான கடை. அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த கடையில் வந்து பழங்காலத்து சாம்சங், நோக்கியா பட்டன் ஃபோன் வந்து நிறைய கிடக்கும். ரொம்ப டேமேஜ் இருக்காது, பட் கொஞ்சம் ஒர்க் ஆகிற கண்டிஷன், லைட்டான டேமேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கடை வந்து காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி காலையில் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. நிறைய பேர் கூட்டம் முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க ஃபோன் வாங்குறதுக்கு. நம்ம காலையிலே போனதுனால நிறைய ஃபோன் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு 4-5 பட்டன் ஃபோன் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண ஃபோன் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். மதியம் சாயங்காலம் வந்தீங்கன்னா இந்த கடை இருக்காது, காலையிலே வந்தீங்கன்னா இங்கே பொருட்கள் வாங்கலாம். அதே கடையில் சரிகம கார்வான் மியூசிக் பிளேயர் ஒன்று கிடச்சிங்க. இப்போ தான் இதை பற்றி பேசணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி யாரோ பழையருங்களை தூக்கி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பட்டனு அதெல்லாம் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த டிவைஸை நான் ஆட்டில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் கையை தூக்கி பார்த்துருக்கேன். வெயிட்டே இல்லை. சைடில் அந்த கைப்பிடியெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. ரேட்டு எவ்வளோன்னு சொன்னால் அவன் 8000 ரூபா சொல்கிறாங்க. எப்பா ரொம்ப கொடுமையாக இருக்கு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அதில் வந்து ஒரு மெமரி கார்டை போட்டு மெமரி கார்டில் ஒரு 4000-5000 பாட்டு தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க.
இந்த மியூசிக் பிளேயர் பார்க்குறதுக்கு சைனா பீஸ் மாதிரி தானே இருக்குது. ஆனால் பின்னாடி திருப்பி பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஆப்பிள் கம்பெனியோடது, ரியல் ஐபேடுங்க இது. இதில் வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நொறுங்கி போச்சு. ஏன்னா உள்ளே இருக்க பேட்டரி ஊதி இருக்குது, அது வந்து டிஸ்பிளேல டச் ஆகி ரொம்பவே டிஸ்பிளே நொறுங்கி போச்சு. மற்றபடி டிசைனு அந்த வெளியிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிவைஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அதில் வந்து டிஸ்பிளே நல்லா இருக்குது, மற்ற பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த டிவைஸை வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் இது கிடைக்குமான்னு தெரில, இதுக்கு டிஸ்பிளே கடைக்கு தேடி போனாலும் இருக்குமா என்னென்னு தெரில. அதனால் நமக்குள்ளேயே நம்ம சேஞ்ச் பண்ணி இதை ஒர்க்காக வச்சா தான் உண்டு. ஸோ எங்கிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஆப்பிள் ஐபேட் இருக்குது, அதில் வந்து போர்டு செத்து போச்சு, டிஸ்பிளே நல்லா இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த டிவைஸை வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே மாற்றி விட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பிசி விற்றுட்டு இருந்தாங்க. உள்ளே அந்த ஃபேனு, ப்ராசஸரு எல்லாமே இருக்குது. ஒரே ஷாக்கிங்காக போச்சு. ஏன்னா 1000 ரூபாய்க்கு யாரா கேபினோட பிசி தருவாங்கன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா ப்ராசஸரு, ரேம் ஸ்லாட் மட்டும் இல்லை, ரேம் ஸ்லாட் நம்ம போட்டுக்கணும் போல், ரேம் ஸ்லாட்டு, ஹார்ட் டிஸ்கெல்லாம். மற்றபடி அந்த எஸ்எம்பிஎஸ்ஸு அந்த ஃபுல் கேபினே இருந்துச்சு. 1000 ரூபா தான் சொன்னாங்க. மழை பெஞ்சதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்லோடது நினைக்கிறேன், சின்ன கேபின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து எங்கே வேணால் காம்பேக்டாக தூக்கி போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிசியும் இருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து 1200 ரூபாயமா. ஸோ அது ரேட்டு கம்மி, இது ரேட்டு கூட போல். ஆனால் ரெண்டுலேயும் மூடி இல்லை, ஹார்ட் டிஸ்க் இல்லை, ரேம் ஸ்லாட் இல்லை, நம்ம தான் போட்டுக்கணும். அங்கே ஒரு மியூசிக் பிளேயர் எடுத்தேன், பார்க்குறதுக்கு பக்காவாக இருந்துச்சு. அதோட பில்டு குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள், மெமரி கார்டு போட்டுக்கலாம் போல். பின்னாடி வந்து ஏதோ சைனீஸ் லாங்குவேஜில் எழுதி வச்சுருந்தாங்க, அது என்ன லாங்குவேஜ்னு புரியல. அதுக்கப்புறம் பாட்டு மாற்றுறது, சவுண்டு குறைக்கன்னு சொல்லிட்டு 4-5 பட்டனு. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் லுக்கை பாருங்கள், வேறு மாதிரி இருக்கா. ஸோ கீழே வச்சு நல்லா பாட்டு கேட்டுக்கலாம் போல். பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது ரேட்டு வந்து 350 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேரம் பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். இது வந்து ஒர்க் ஆகுதோ இல்லையோ, ஆனால் டிசைன் நல்லா இருக்குல்ல, சும்மாத்துக்கும் நம்ம ரூமில் வச்சா கூட அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும் போல். ஸோ அதனால் வாங்கியாச்சு. இது வாங்கிட்டு போயிட்டு நம்ம கலட்டி சரி பண்ண பார்ப்போம். ஒரு வயசான ஐயா தான் அந்த கடையை நடத்திட்டு இருந்தார். அவர் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்பார் போல். நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் காட்டினாருங்க. பார்த்த உடனே ஒரே ஷாக்கிங்கு. ஏன்னா லேப்டாப் சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுவும் ஏஸோட லேப்டாப்பு 12 GB கிட்ட ஸ்டோரேஜ் ஆமாம், 1 GB ரேம் ஆமாம். ஸோ சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகும், கொஞ்சம் தான் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தார். ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 800 தான் சொன்னார். பட் நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து இதை ப்ரீ புக் பண்ணிட்டார். அதனால் நான் வீடியோ எடுக்க மட்டும் தான் இதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா HP லேப்டாப்பு, அது கொஞ்சம் பெருசு. இதை வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாமா. இது வந்து ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியாது, இது உங்களோட ரிஸ்க்கு தான். ஸோ ரேட்டு வந்து 3500 ரூபா, தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்படி சொன்னார். ஆனால் டேமேஜ் எதுவும் ஆகலை, மேபி உள்ளுக்குள்ளே வந்து எதுவும் பிரச்சனை இருக்கும் போல். அவர் கடையிலேயே ப்ரொஜெக்டர் இருந்துச்சுங்க. என் வாழ்க்கையிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரொஜெக்டரை தொட்டு பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ப்ரொஜெக்டரை பழையரும் கல்லை எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பல்லாவரஞ்சந்தையில் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் மாட்டுச்சு. பட் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட சொல்கிறாங்க, 4000 ரூபாயாம்மா. அண்ட் இது கொஞ்சம் பழைய மாடல் போல். பின்னாடி பின்னெல்லாம் பார்த்தீங்களா, இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தானாம்மா. ஸோ தேவைன்னா எடுத்துப்போ, 4000 ரூபா வேணா ஒரு 3000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுக்கு, வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சா நம்ம ஏதாச்சும் வாங்கி பண்ணலாம். இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, சரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம தேடி வந்த டிவைஸ் வந்து நம்ம கண்ணில் மாட்டிச்சு. ஆமாம், PlayStation 2 வந்து அந்த பல்லாவரஞ்சதில் போட்டு ஒருத்தர் விற்றுட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து PS5 தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பட் அப்போ பார்த்தீங்கன்னா PlayStation 2லாம் ரொம்ப டிமாண்டு. இதை வாங்குறதுக்கே 7-8 பேர் குமிஞ்சு நின்னாங்க. எப்படியும் நம்ம அண்ணங்கிட்ட பேசி இதை வாங்கி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க. இதுக்கு வந்து இந்த பாக்ஸ் மட்டும் இல்லை, 1800 ரூபா சொன்னார் ரேட்டு. 1500 ரூபா வரைக்கும் பேரம் பேசியாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அந்த பவர் கேபிள், CD ட்ராக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு கோணி பையில் போட்டு கொடுத்தாரு. கோணி பையா, மூட்டை பை. ஸோ என்னன்னு தெரில. அங்கே பாருங்களேன், இது நான் PlayStation பார்த்தோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது ஜாய்ஸ்டிக்கு, அந்த பவர் கேபிள், என்னென்ன செட்டாக இருக்கோ எடுத்துக்கோப்பா, இந்த காசு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார். இது கூட வந்து 2 ஜாய்ஸ்டிக் தந்தாங்க. நான் கூட ஒன்று தான் நினச்சேன். 2 ஜாய்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஸ்லாட்டு மாதிரி கொடுத்தாரு, டிவியில் மாட்டுற ஸ்லாட்டு பின்னுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ கடைசியாக கொடுத்தாரு பாருங்க, அங்கே தாங்க ஹைலைட்டு. எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு, இந்தாப்பா ஒரு கட்டைப்பையை இதில் போட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு பாருங்க. அங்கே நிற்கிறார் நம்ம அண்ணன். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு வழியாக இன்றைக்கி பல்லாவரஞ்சந்தெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது வந்து அந்த லெனோவோ ஃபோன் ஆன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபோனை வந்து குவாலிட்டி உள்ளே பார்த்தேன். போர்டு பஸ்ட் ஆகியோ இல்லை ஏதாச்சும் டேமேஜ் ஆகியோ அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்ரி இல்லை. என்கிட்ட ஒரு லெனோவோ பேட்ரி இருக்குது, அது பார்த்திங்கன்னா இதோட பெருசாக இருக்குது. சரி, நான் அதை முட்டு கொடுத்து எப்படி ஆன் பண்ணி விட்டு பார்த்தா ஆன் ஆச்சுங்க நமக்கு. ஆனால் ஹோம் பேஜ் வரல. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஃபெயில்டு, கமாண்டை வந்து இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஏதோ காட்டிகிட்டு இருக்குது. அப்போ சாஃப்ட்வேர் இஷ்யூ. ஸோ மற்றபடி ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் இஷ்யூக்கு வந்து சொல்யூஷன் வந்து
அது கடையில் தான் பண்ணுவாங்க, அவங்க ஏதோ சாஃப்ட்வேர் வச்சு, எனக்கு தெரியல என்னன்ட்டு. ஸோ இந்த ஃபோன் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ப்ராடக்ட்டு அந்த PS2 அது வந்து எப்படி சரி பார்க்குறோம், என்ன பிரச்சனை, எதனால் பழைய எறும்புகளை தூக்கி போட்டாங்க, அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் அடுத்து வர வீடியோவில் பார்ப்பீங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.